துலாம் ராசிக்கார அன்பர்களே, ஒவ்வொரு பொழுதிலும், அதாவது நீங்க காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து இரவு முடிகிற வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்படா விடியும், எப்படா வாழ்க்கை சந்தோஷமாகும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும் சரிங்க, மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு விஷயம் நல்லதே நடந்தாலும் இவருடைய மனசுல ஒரு இடத்துல ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு உறுத்திக்கிட்டே கிடக்கும். இவருடைய மனசை பிடிச்சிக்கிட்டு இவங்க தப்பே பண்ணலைனாலும் அந்த ஒரு கஷ்டம் என்பது இவருடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா சொல்ல போனா, இவர் காலையில் எந்திக்கும் போதும் நிம்மதியா இருப்பது கிடையாது, இரவு தூங்கும் போதும் நிம்மதியா இருப்பது கிடையாது. ஏன்டா இன்னைக்கு விடிஞ்சிச்சு அப்படின்ற எண்ணத்தோட தான் காலையில் எந்திப்பார். இந்த ராத்திரியாச்சும் நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்னு நம்பிக்கையோட தான் இரவு தூங்குவார். ஆனா வாழ்க்கையில, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இவர்கள் யோசிச்சு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வேண்டினாலும் அது இவர்களுடைய வாழ்க்கையில வெறும் கனவாக மட்டுமே இருக்குதே தவிர நிஜமாக நினைவாக நடப்பதும் கிடையாது. நடக்கிறதா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம தினமும் தினமும் தினமும்னு நரக வேதனைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமா இருக்கக்கூடியாவது பழகினாலும் சரி, இல்ல அவங்க கூட நெருக்கமா இருக்க நினைச்சாலும் சரிங்க, தேவைன்ற அளவுக்கு இவங்க கூட இருப்பாங்க. தேவைப்படுற வரைக்கும் இவங்க பயன்படுத்திப்பாங்க. அந்த கடைசி நிமிடம் தேவையில்லை, வரல, இவங்க எதுக்கு நமக்கு, இனி இனி இவங்க நம்மளை தேவைப்படவே மாட்டாங்க அப்படின்ற வரும்போது அந்த நிமிஷத்துல இந்த துலாம் ராசிக்காரர்களை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்கங்க. இவர்களுக்கு மனசுல அவ்வளவு காயங்கள் இருக்கும், ஆனா வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காரணம், தான் கஷ்டத்தை எதுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கணும், தான் கஷ்டப்படுறேன்னா அது என்னுடைய விதி, நான் பண்ண தப்பு என்னுடைய வாழ்க்கையில நிக்குது, அதுக்காக எதுக்கு மத்தவங்கள்ட்ட போய் சொல்லி என்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா, ஒரு நிமிஷம் ஒரு நொடி அந்த நிமிஷத்துல நான் யோசிச்சிருந்தேன்னா இப்போ இந்த அளவுக்கு வேதனைப்பட நான் தேவையில்லையே, அன்னைக்கு என்னோட தப்புனால தானே எனக்கு இப்படி நடந்துச்சு, அன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் சிந்திச்சு சரி இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நான் சிந்திச்சு இருந்தேன்னா எனக்கு இப்போ இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருப்பேனா, மட்டல்ல சாமி, அது என்னுடைய தப்பு தானே அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள ஒரு நாளுமே யோசிச்சு கண்ணீரோடு இருந்துகிட்டே இருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது நிம்மதி கிடைச்சிடும், மாற்றம் ஏற்பட்டுடும் நம்புறாங்க. ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டேங்கி, நிம்மதியும் ஏற்பட மாட்டேங்கின்றதா இருந்துச்சு. ஆனா இனிதாங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய அர்த்தங்களும் மாற்றங்களும் மாறவே போகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதையோ நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, தினமும் நீங்க அழுது குழம்பி கண்ணீரும் அடிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான நாள், உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நாள், உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நாள் அப்படின்றது அது இப்போ வந்திருக்குங்க. இன்னைக்கு எடுத்துக்கோங்க, இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்லக்கூடியது ஒண்ணும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கைய பழிக்க போகுது. நீங்க இதெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா, இது மட்டும் நடந்துக்கூடாதுப்பா நினைச்சாலும் சரி, இல்ல இதெல்லாம் நடக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சாலும் சரி, எது நினைச்சாலும் சரி, எது நினைக்காவிட்டாலும் சரிங்க, இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தலை தூக்கி நடக்க போகுது. நீங்க இதை தடுக்க நினைச்சாலும் சரி, இல்ல தடுத்து நிறுத்தி வேற ஏதாச்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுடைய முயற்சிக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காது. இதுதான் நடக்கும், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, துலாம் ராசிக்கார உடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, இவர்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்ற ஆசை ரொம்ப அதிகங்க. வெற்றி பெறணும்ன்றது சாதாரண வெற்றி இல்லைங்க, எல்லாரோடையும் நம்ம வாழ்க்கையில முன்னேறி நிற்கணும், இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இருக்காதுங்க, அதற்கான முயற்சியும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இங்க பல பேர் இருக்காங்க, எப்படின்னா தான் வாழ்க்கையை வெற்றி பெறணும் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஏன் தன்னுடைய உயிரே போற அளவுக்கு இந்த இடத்துல கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குனாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த ஒரு இடத்துக்கு போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, எதற்காக முயற்சி பண்றாங்களோ அதை அடையிற வரைக்கும் இவர்கள் விடவே மாட்டாங்க. அந்த இடத்த அடையிற வரைக்கும் துரத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த எல்லையை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த எல்லைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ,
எந்த இடத்துல இவங்க போய் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசைப்பட்ட இடத்துல போய் நின்று மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு நபராகவும் மற்றவர்களுக்கு இவரை போல வரணுன்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கும் இவர்களுடைய வாழ்க்கைன்றது அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமா பார்ப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்குங்க. ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்ம முதலே சொல்லியிருந்தோம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கவலைகளாகவே இருப்பதால இவர்கள் அடுத்து என்ன செய்ய போறோம், நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிடுமா, இதற்கு ஒரு விடிவிலக்கே கிடையாதா, இதுல இருந்து நம்ம மீண்டு வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்க முடியாதான்னு ஒரு நாளும் யோசிச்சு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில. இவர்கள் எந்த ஒரு இடத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல போய் நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு இடத்துல போய் நின்று தன்னுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி அமைச்சு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபர்களாக இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கடன் பிரச்சனையின் காரணமாக ஒரு நாளுமே என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம பல நாட்கள் கஷ்டப்பட்டு தவிச்சிருக்காங்க. முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனா கூட தனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு உதவி செய்ய யார் வருவா, நான் நல்லதே மற்றவங்களுக்கு நினைச்சாலும் எனக்கு யாருமே நல்லது நினைக்க மாட்டேங்காங்க அப்படின்ற பலவிதமான குழப்பங்களோட தான் இருந்தாங்க இவர்கள். ஆனா இனிதாங்க இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் காணப்போகிறார்கள். முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வேண்டாம், நடக்காது, நடக்குமா, நடக்காம போயிடுமா அப்படின்னு பயந்தாங்களோ அது அத்தனையும் நடக்கக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நீங்க உறவாக நினைச்ச ஒரு உறவு உங்க கூட இன்னும் நெருக்கமாக இருக்கும். யார் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும் சரிங்க, அவர்களால முடியாதமா போகும். துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொண்ணுக்காகவும் சரி, இல்லை ஒரு ஆணுக்காகவும் சரி, அவங்கள காதலிச்சு அவங்க இன்னைக்கு வந்துருவாங்க நாளைக்கு வந்துருவாங்கன்னு காத்து இருந்து கடைசியில ஏமாற்றத்தை தான் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக காணாமல் போய் உங்க வாழ்க்கையில நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ, யாருக்காக காத்திருந்தீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். தொல்லையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க வருந்தி இருக்கலாம் இதற்கு முன்பு வரைக்கும். அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, வருத்தங்களும் சரி முழுவதுமாக இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில நீங்கும். குடும்பத்தார்கள் உங்க மேல பாசமே காமிக்க மாட்டாங்க. என்ன ஏதோ தனியா ஏதோ அனாத இடத்துல இருந்து தத்துட்டு வந்த மாதிரி என் கூட தப்பாவே நடந்துக்கிறாங்க, தப்பாவே பேசுறாங்க அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது நீ வரக்கூடிய காலங்கள்ல உண்டாகும். உங்க வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அழுதீங்களோ அந்த அழுகைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக தான் நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும். முன்னேறுவதற்கான சூழ்நிலைன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்றத தெரியல. அது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சில வருஷங்களாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, சாமி எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும், ஒரு கல்யாணம், ஒரு திருமண வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, என்னுடைய வாழ்க்கையில நான் எதெல்லாம் இழந்தனோ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்காவது மீட்டு எடுத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசைன்னு பலவிதமான சிந்தனைகளோடு இருந்தவர்கள் இவர்கள். ஆனா வாழ்க்கையில எது செஞ்சாலும் சரிங்க, அதுல ஒருத்தங்க குத்தம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நடக்காது, நடக்காம போயிடும் அப்படின்னு இவர்களை தப்பா பேசுறது, தப்பான நடவடிக்கையில இவர்களை வச்சு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதனே செஞ்சு இவர்களால இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற பயத்திலேயே வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி நீங்கி வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு இடத்த மற்றவர்களோட வெகு விரைவில் சீக்கிரமாகவும் சென்று அடைந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி இருக்கணும்ப்பா வாழ்ந்தா, இந்த மாதிரி வாழணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய விதத்துல இவர்களுடைய வாழ்க்கை என்பது அமைய போகுது. முன்னிருந்த ஒரு வாழ்க்கை மாறி இனி வரக்கூடிய காலங்கள்ல அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய பிள்ளைகள் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது. தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் காத்துருங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். தைரியமா காத்திருக்கலாம். இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன துன்பங்கள் இருந்து சொல்றாங்க, மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி அந்த கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது இருக்க போகுது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் சொல்றோம்.
இதை விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க, கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சாயந்தர நேரத்துல, அதாவது மாலை நேரத்துல சரியான முறையில செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே போதுங்க. வாழ்க்கையிலையும் சரி, வீட்லையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன தெரியாங்க? மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில், அது இரவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 6 மணிக்கு மேலே இல்லை 6 மணி ஆகினாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை இரண்டா விட்டுட்டு ஒரு பக்கம் எலுமிச்சை பழத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம், ஒரு பக்கம் எலுமிச்சை பழத்துல வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து வைங்க. மறுபக்கம் எலுமிச்சை பழத்துல அது இரண்டா விட்டு இருக்கீங்களா, மறுபக்கத்தில் இருக்கக்கூடியதில் கரெக்டாக கல் உப்பு கொஞ்சம் மூலம் வச்சுக்கோங்க. அதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலே சுற்றிட்டு, உங்களுடைய வீட்டில் உங்கள் மேலே இன்னும் எல்லார் மேலேயும் சுற்றிட்டு, அதை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் ஒவ்வொரு பக்கமாகவும் தூக்கி எறிஞ்சிருங்க. இல்லைங்க, எங்களுடைய வீட்டு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு, நான் இப்படி தூக்கிப்பட்டா தப்பா நினைப்பாங்க, தவறுலாம் நினைப்பாங்கன்னா, அது இரண்டையுமே உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள்ல, இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் பக்கத்துல போயிட்டு நீங்க போட்டு வந்துடலாம், தவறுகள் கிடையாது. முக்கியமா நீங்க அதை கோவில் கிட்ட போறதே ரொம்ப நல்லதுங்க. குப்பை தொட்டி பக்கத்துல போறத விட கோவில் கிட்ட போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, பக்கத்துலயே எனக்கு கோவில் கிடையாதுன்னா நம்ம சொன்ன அந்த முதல் விஷயத்தை நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா கட்டாயமா இதை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்சா செய்யுங்க, விருப்பம் இருந்தா செய்யுங்க. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்துல இதை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில நீ நல்லதே நடக்கும். நம்பிக்கோடு காத்துங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.